தேவன் ஆகாருடைய கண்களை என்ன செஞ்சாரா? திறந்தார். அப்பொழுது ஆகார் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இதுல அங்க பிள்ளை அழுகிறார், தாய் அழுகிறார். தேவன் ஒரு துறவை உருவாக்கினார் நீங்க போட்டிருக்குதா? இல்ல. கண்களை திறந்த உடனே ஏற்கனவே இருந்த துறவு என்ன செய்யுது? தெரியுது. என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல உனக்கு பிறக்கிற பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக்குவேன் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த பிள்ளை வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாமல் அது சாக அவர் விடுவது இல்லை. அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக அதை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் பராமரிக்கிற தேவன். ஏற்கனவே அங்க என்ன இருக்குது? துறவு இருக்குது. அந்த வார்த்தையை ஆகார் விசுவாசித்திருந்தால் அந்த துறவை அவங்க என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? பார்த்திருப்பாங்க. அவங்க அழுகையானது அவங்க கண்கள் அங்கு மறைக்கப்படுது. அவங்க கண்களை திறந்த உடனே ஏற்கனவே இருக்கிற துறவு அங்க என்ன செய்யுது? தெரியுது. எவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா? இன்றைக்கும் நம்ம சூழ்நிலைகள்ல துறவு அங்கேதான் இருக்குது. நம்முடைய புலம்பல் அதை மறைக்கிறது. அது சுகம்ங்கிற துறவா இருக்கலாம், பலம்ங்கிற துறவா இருக்கலாம், ஆதாரம் அப்படிங்கிற துறவா இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அந்த துறவு உங்களுக்கு முன்னாடிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்குள்ளதான் இருக்குது. நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அழுது புலம்பும்படி அவர் என்ன செய்யல? வைக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.